என்னது 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்கறாங்களா? அதுவும் எலக்ட்ரிக் ஆட்டோக்கு? ஆமாங்க, யாருமே கொடுக்க முடியாத 2 லட்சம் கிலோமீட்டர் இல்லனா 5 வருஷம் வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோக்கு வாரண்டி கொடுக்கறாங்க. இந்த ஆட்டோல ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணா 300 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால டிராவல் பண்ண முடியும். உங்களால நம்ப முடியுதா? நீங்க நம்பிதான் ஆகணும். ஒமேகா சிக்கி மொபைலிட்டி OSM ஆட்டோல தான் 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்கறாங்க. ஒமேகா ஸ்கில்ஸோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான் OSM ஆட்டோமொபைல். 1971ல இருந்து ஃபீல்ட்ல இருக்காங்க. 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, துபாய் போன்ற 11 கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. இந்த பிராண்டோட பெரிய பிளஸ் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி கொடுக்கறாங்க. அதுவும் நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில் நமக்கே தெரியும். நம்ம ஊர்ல உள்ள கிளைமேட்டுக்கு கண்டிப்பா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாம 4000 லைஃப் சைக்கிள் நமக்கு கொடுக்குது. பணத்தை நம்மளால மிச்சம் பண்ண முடியும். OSM ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 66 ரூபாய் தான் செலவாகும். 66 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்னா 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம். அதுவே ஒரு பெட்ரோல் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா 30 கிலோமீட்டர் தான் நம்மளால போக முடியும். சோ 5 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம். 1 லிட்டர் பெட்ரோல் 101 ரூபாய் அப்படின்னா ஒரு நாளைக்கு 505 ரூபாய் செலவாகுது. மெயின்டெனன்ஸ் செலவு 10 ரூபாய் வச்சா 515 ரூபாய் செலவாகுது. ஒரு வருஷத்துக்கு 1,85,400 ரூபாய் செலவாகுது. அதுவே 3 வருஷத்துக்கு 5,56,200 ரூபாய் செலவாகுது. இதுவே OSM ஆட்டோல 150 கிலோமீட்டர் டிராவல் பண்றதா வச்சுப்போம். OSM ஆட்டோல ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணா 300 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 15 யூனிட் கரண்ட் தான் செலவாகும். ஒரு யூனிட் காஸ்ட் 5 ரூபாய் அப்படின்னா 75 ரூபாய் தான் செலவாகுது. 10 ரூபாய் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வச்சாலும் ஒரு நாளைக்கு 85 ரூபாய் தான் செலவாகுது. ஒரு வருஷத்துக்கு 31,025 ரூபாய் செலவாகுது. அதுவே 3 வருஷத்துக்கு வெறும் 93,075 தான் செலவாகுது. அப்போ 3 வருஷத்துல 4,63,000 ரூபாய் நீங்க மிச்சம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டோல ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்கு. இவங்க கிட்ட சின்ன ஆட்டோ, ஷேர் ஆட்டோ மாதிரி பெரிய சைஸ் ஆட்டோ, கண்டெய்னரோட இருக்கிற மாதிரி பெரிய சைஸ் ஆட்டோ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. நான் சொல்றதை விடுங்க, OSM ஆட்டோ வாங்கி பல மாசம் ஓட்டின கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்களே கேளுங்க. எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்கிட்டீங்க, இப்ப வாங்கி 2 மாசம் ஆச்சுங்க. இந்த 2 மாசங்கிறப்ப எவ்வளவு செலவாயிருக்கு 2 மாசத்துல? ஒரு ஏதாவது 100% கடன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், 25% கடனை கட்டியாச்சு. இன்னும் 75% கட்டணும். அது நமக்கு வாழ்க்கையில நிறைய கை கொடுக்குங்கிறத நம்பிக்கை நிறைய இருக்கு. இல்லன்னா செலவு நான் கேக்குறது கரெக்டா சொல்லுங்க. எவ்வளவு 2 மாசம் வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அதுக்கு டீசல் போடுவீங்க, இப்ப இதுக்கு கரண்ட் பில் வரும். கரண்ட் பில் கரண்ட் பில் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே 2 மாசத்துக்கு 3,500 ரூபாய் வருது. சரி, நான் சொல்றது வண்டியோட மெயின்டெனன்ஸ் 30,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. 2 மாசம் எடுத்துட்டீங்கன்னா 60,000 ரூபாய் டீசல் வண்டிக்கு. கரண்ட்டுக்கு பாத்தீங்கன்னாவே 2 மாசத்துக்கு 3,500 ரூபாய், 5,000 ரூபாய் வச்சுட்டீங்கன்னாலும் ஓகே தான். எனக்கு மாசம் 2,500 தான் வருது. ஆமா, சரி ரைட்னா. இப்ப வேற எதுவும் கேபிள்ஸ் எல்லாமே இதுலயுமே வருமே? இதுல நமக்கு கேபிளுக்கு அதிக வேலை இருக்காதுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிலரேஷன் எலக்ட்ரிக்கல் ஒயரு, சரிங்களா, பிரேக்குக்கு கேபிள், இவ்வளவுதான் இந்த வண்டியில அதிகபட்சமானது. அதை போக பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், பேட்டரி 4 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இடையில எது வந்தாலும் கம்பெனி பார்த்து தரேங்கிறாங்க. இதை விட என்ன வேணுங்கிறது தான் என்னோட கொஸ்டின். சரி ரைட்னா. இப்ப நீங்க ஒரு டீசல் இருந்து எலக்ட்ரிக் மாறுறப்ப சரி எடுத்தோன்னு OSM பாத்துறீங்களா? இல்ல சில ஆட்டோ பாத்துருப்பீங்களா மத்த பிராண்ட்லயும்? ஏன் OSM எடுக்கணும்? ஏதாவது OSM போறதுக்கு முன்னால போனோம், ஃபர்ஸ்ட் OSM தான் போனோம். அப்புறம் OSMோட பெட்டர் சாய்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு வண்டியும் ரேட்டு கம்மியா இருந்தது எலக்ட்ரிக்கல் ஆட்டோல. பட் பாத்தீங்கன்னா OSMோட பெனிஃபிட் மற்ற ஆட்டோஸுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, வண்டி பெரிய வண்டி ஒன்று, பேட்டரி கம்பேர் பண்ணும்போது அவங்களோட வாரண்டியும் OSM அதிகமாக இருந்தது. அதே மாதிரி நமக்கு கம்பேரிசன் பார்த்தோன்னா மெட்டல் பாடி, ஃபைபர் பாடி கிடையாது. இதெல்லாம் நம்ம அதே மாதிரி ஒரு வாரண்டி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கணும்னா கம்பெனியில் தான் நம்ம போய் வண்டியை கொடுத்து அதுக்கு ஒரு வாரம் நம்ம வெயிட் பண்ணி 10 நாள் ஆகும். பட் ஆனால் OSM பொறுத்த வரைக்கும் கம்பெனிலேயே நமக்கு கிடைக்கலனாலும் வெளியில் வாங்கி போட்டுக்கலாம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக